சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்ஷன் அவர் பத்தி தான் பேசணும். புவி அண்ட் ஹேசல்வுட்ட வந்து அவர் தப்பிச்சு ஆகணுங்க. சேப்பாக்ல பார்த்த நானி அந்த ஹோல் டீமே வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது they were very lively. ஆர்சிபிக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க போடுற ஃபாஸ்ட் bowling வந்து இட் will be beneficial. இந்த கோச்சஸ்லாம் எல்லாம் லைவ்லி ஆயிட்டாங்க. அவங்களே ஒரு பிளேயர் மாதிரி அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸ் கொண்டு வராங்க, which is a great thing. அது எதிர் டீம்ல யார் உட்கார்ந்திருக்கிறது? தினேஷ் கார்த்திக், சாய் சுதர்ஷன் நிறைய பார்த்திருப்பார். நீங்க சொல்ற இதே அப்பர் கட்டுக்கு அந்த இடத்துல ஒரு ஆளை வச்சிருக்காரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவ்யூ. ஐபிஎல் களை கட்டுது, சரியான ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ப்ரிவ்யூ பண்ண போது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் ஜிடி கேம். ஃபைனலா ஆர்சிபி வந்து அவங்களோட ஹோமுக்கு போய் ஆட போறாங்க. அவங்களோட முதல் கேம் இந்த ஐபிஎல் 2025ல ஹோம்ல சின்னசுவாமியில. பட் ஒரு 2 வின்ன தொடர்ந்து வராங்க. ஸோ டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இந்த கேமை பத்தி ப்ரிவ்யூ பண்றதுக்கு நம்மளோட ஆனிங்கிற நானி. வணக்கம் நானி. வணக்கம் 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 வணக்கம். ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து செக்மெண்ட்ஸ்க்கு போயிடலாம். இந்த ஹடில் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஆர்சிபி சொன்ன மாதிரி they will be happy with 2 out of 2 wins. அவங்களோட ஸ்குவாடே வந்து ஆக்ஷன்ல வந்து இந்த ஒரு வென்யூக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூ போறதுக்கு முன்னாடியே 2 வின் எடுத்துட்டு போறாங்க. சோ அது ஒரு அடிஷனல் போனஸ் ஃபார் them. So they will be a confident bunchல நானி. ஃபேண்டாஸ்டிக். ரியலாவே ஆர்சிபி வந்து இஸ் தி டீம் டு பீட். அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவங்களுடைய காம்பினேஷன். அதாவது இப்போ எப்பவுமே இந்த ஐபிஎல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க ஆடி இருக்கீங்க. ஸோ ஐபிஎல்ல எந்த டீம்ஸ் வந்து ஏர்லி இந்த டோர்னமெண்ட் அந்த காம்பினேஷன் கரெக்ட் காம்பினேஷனை வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ, ஸோ அது வந்து டெஃபினெட்லி வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த டோர்னமெண்ட் இட் வில் ஹெல்ப். ஸோ அந்த வகையில் ஆர்சிபி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக ஒரு காம்பினேஷனை பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் ஹேசல்வுட் டோட்டலி ஃபிட். அவங்க போலிங் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வித் புவி ஆல்சோ போலிங் சூப்பர்ப்லி. அவங்க போலிங்கும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. சுயாஷ் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இஸ் த டீம் விச் ஹேஸ் அதாவது பிளேயர்ஸ் ஃபார் ஆல் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கு. அதாவது இப்போ இந்த ஹோம் அவேன்றது போய் சில டீம்ஸ் வந்து ஹோம் கண்டிஷன்ஸுக்குன்னு எடுத்த மாதிரி இருக்கும். அவே இவங்களை பொறுத்த வரைக்கும் இஃப் தே பிளே குட் கிரிக்கெட் தே கேன் பீட் எனி டீம் ஆன் எனி கிவன் டே மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு ஆர்சிபி. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அவங்களோட வின் பர்சன்டேஜ் அவங்களோட ஹோம்ல வந்து 47% இருந்தாலும் நாட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு பார்க்கும்போது அப்பா ஆர்சிபி இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இந்த டீம் தான்ப்பா ஒரு மாதிரி கம்ப்ளீட் சைடா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ யா தே வில் பி அ கான்ஃபிடென்ட் பஞ்ச் கோயிங் இன் டு த கேம். வேற இன்னொரு பக்கம் ஜிடியும் ஒரு நல்ல ஒரு வின் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அட் ஹோம். ஸோ அவங்களுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா வருவாங்க, அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் 360 டிகிரிஸ் போயிடலாம். பேசணும் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங் மோர்ஸோ பாத்தீங்கன்னா ஜிடியோட டாப் ஆர்டர் 1, 2, 3 3 பேருமே வந்து ஃபார்ம்ல இருக்காங்க. அதுல மோர் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்ஷன் அவர் பத்தி தான் பேசணும். நானி ஒரு இன்ஜுரி லே ஆஃப்ல இருந்து வந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நம்பது அடிச்சாரு. பட் ஸ்டில் நாட் த பெஸ்ட் ஆஃப் நிக்ஸ்ல இருந்தாரு. பட் போன மேட்ச் அகேன்ஸ்ட் எம்ஐ he looked really in good touch நானி, which again good news for GT. எக்ஸாக்ட்லி. அதாவது என்னன்னா இப்ப ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க தே டிபெண்ட் ஆன் தேர் டாப் 3 தான். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வந்து ஷாருக் கான், அப்புறம் டெவாட்டியா, ரஷீத் கான், அவங்க வந்து பிலிப்ஸ் ஆட வைக்கிறது இல்லை. ஸோ அவங்க அந்த ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இஃப் தி டாப் ஆர்டர் ஃபெயில்ஸ் தென் ஜிடி இஸ் இன் பிக் ட்ரபிள். இப்போ நீங்க சொன்னீங்க சாய் சுதர்ஷன் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கடைசி 2 வருஷத்துல இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டுல அதாவது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய கிரிக்கெட்டர்னா இட் இஸ் ஒன்லி சாய் சுதர்ஷன். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. அதுவும் என்னன்னா அவர் வந்து இந்த பிக் ஸ்டேஜை பத்தி கவலைப்படாத ஒரு ஆளா இருக்காரு. நீங்க எங்க ஒன்னா கொடுங்க, யாரோட ஒன்னா கொடுங்க, இஸ் ஸ்கோரிங். சவுத் ஆப்பிரிக்கால போய் இறங்கி விடுறாங்க, அங்க 2 50 அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி பிளேயர். அண்ட் இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்து ஸ்ட்ரெயிட்டவே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரிலாம் ஆனா மாதிரியே தெரியாத அளவுக்கு இஸ் இன் குட் ஃபார்ம். எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு சின்ன பாஸ் இங்க விடுறேன். பட் he will be tested definitely. ஏன்னா ஹேசல்வுட் வந்து இப்ப போடுற போலிங் அண்ட் புவி ஜென்ரலி இஸ் பிரில்லியன்ட் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ பாலை வெளியே எடுத்துட்டு போறவங்க.
ஸோ அந்த இனிஷியல் ஸ்பெல் ஆஃப் புவி அண்ட் ஹேசல்வுட்டை வந்து அவர் தப்பிச்சு ஆகணுங்க. அங்கதான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆர்சிபி மேக் தட் இன்ரோட்ஸ், அந்த இனிஷியலா சாய் சுதர்ஷன், ஏன்னா கில்லோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் சாய் சுதர்ஷன். ஏன்னா சாய் சுதர்ஷன் வந்து அவர் நின்றாருன்னா அவர் வந்து 70, 80, 100 அடிக்கிற அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் எடுத்துட்டு போவாரு. ரன்னிங் பிட் இந்த விக்கெட்ஸ்ல செம்மையா பண்ணுவாரு. பட் ஹேசல்வுட் இப்ப இருக்கிற ஃபார்ம்லயும் புவனேஸ்வர் குமார் போடுற போலிங்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் வில் பி a பிக் டெஸ்ட் ஃபார் சாய் சுதர்ஷன். அப்சல்யூட்லி ஐ அக்ரி. எனக்கும் அந்த ஒரு தாட் இருக்கு. பட் இன்னொரு கன்சர்ன் இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. நானே அதாவது கில் அண்ட் சுதர்ஷன் ரெண்டு பேருமே ஒரு சிமிலர் சார்ட் ஆஃப் மோல்டுல இருக்கிற ஒரு பிளேயர்ஸ். ரெண்டு பேருமே அதிரடியா அடிக்க மாட்டாங்க. லைக் தேர் நாட் பவர் ஹிட்டர்ஸ். ரெண்டு பேருமே வந்து டச் பிளேயர்ஸ். தே ரிலை ஆன் டைமிங், தே ரிலை ஆன் பிளேஸ்மெண்ட் அண்ட் நிறைய பவுண்டரிஸ் அடிப்பாங்க. 6 அவ்வளோவா எதிரடி அடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு இன்கேஸ் ஒரு 220 ஸ்கோர் டார்கெட் இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஓப்பனிங் காம்போ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அடித்தளம் நல்லா கொடுப்பாங்களா? சாய் சுதர்ஷன் வந்து இனிஷியலா ஸ்லோவா ஆரம்பிப்பாரு. சுப்மன் கில்லும் ஸ்லோவா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஸ்ட்ரைக் ரேட், இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் ஸ்ட்ரைக் ரேட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 100 and 110 தான். பட் ஒரு 220 நீங்க சேஸ் பண்ணும் போது யூ நீட் தட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்பட்டஸ். சோ அந்த விதத்துல மேபி ஒரு பட்லர் கேன் கம் அப் அண்ட் மேபி a கில் கேன் கோ டவுன் இந்த ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஆர்டர் நீங்க மாத்த வேண்டாம். ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இதே மாதிரி போலாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் போடணும், அதுல இருந்து எடுத்துட்டு போகணும். ஸோ கில் அண்ட் சாய் சுதர்ஷனே ஓப்பனிங் போயிட்டு பட்லர் நம்பர் 3 ஆடலாம். சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி தே ஆர் கோயிங் டு சேஸ் எனிதிங் அபவ் 180 வச்சுக்கோங்க. 180, 185க்கு மேல சேஸ் பண்ற மாதிரி ஒரு கட்டாயம் கண்டிப்பா வரும். ஏன்னா சின்னசாமி கிரவுண்ட் தெரியும், இத்தனும் பொட்டி கிரவுண்டு. அண்ட் ஆர்சிபியோடைய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா சால்ட் விராட் கோலிக்கு ஃபேவரட் கிரவுண்டு. அவர் வந்து பொழப்பாரு. எனக்கு என்னமோ தெரிஞ்சு விராட் கோலி ஒரு 100 வந்து கம்மிங் ஆன் த வே மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா விராட் கோலி வந்து நான் எப்பவுமே மெயின்டைன் பண்றது 2016 ஃபார்ம்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 50 அடிச்சாரு, செகண்ட் மேட்ச் வந்து 30 தான் அடிச்சாரு. அந்த நீங்க கூட சொன்னீங்க அந்த இடத்துல ரிப் கேஜ்ல அடிபட்டது, அந்த மூவ்மெண்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஹி சீம்ஸ் டு பி ஓகே நவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிம் டேவிட் கம்மிங் அட் நம்பர் 7 or 8, அப்புறம் குருணால் பாண்டியா இருக்கிற பேட்டிங் லைனை பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 185, 200 கிட்ட அடிச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே பட்லர் ஹாஸ் டு ஓபன் ஒன் பிட்வீன் சாய் சுதர்ஷன். இன்ஃபேக்ட் கில் ஷுட் கம் நம்பர் 3. ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓப்பனிங் வச்சுட்டு கில்லு வந்து நம்பர் 3. ஏன்னா கில்லு ஆடி இருக்காரு, இந்தியாக்கே நம்பர் 3 ஆடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். பட் இந்த ஆர்சிபி மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மிடில் ஆர்டர் ஆஃப் ஜிடி ஷுட் கம் டு த பார்ட்டி. அப்படி இல்லைன்னா தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஏன்னா டாப் ஆர்டர் வந்து டெஃபினெட்லி ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் நவுத்திடுவாங்க, 2 பேரும் நவுத்திடுவாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல வந்து இப்ப ஷாருக் கானுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேட்ச். ஷாருக் கான், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டெவாட்டியா ஆஃப்கோர்ஸ் கடைசியில் தான் வருவார், அவரு ரஷீத் கான்லாம். அந்த ஷாருக் கான் அண்ட் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு தான் திருப்பி ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அது மாத்திர மாதிரி தெரியல. கிளென் பிலிப்ஸ் அவர் சப்ஸ்டியூட் லிஸ்ட்ல கூட அவர் எங்கேயோ இருக்காரு அவரு. அதனால அது எப்படி திடும்னு அவுட் ஆஃப் ஃபேவர் ஆயிட்டாரு கிளென். அவுட் ஆஃப் ஃபேவர் இல்ல, நானே மோர் ஆஃப் அந்த லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ் இருக்கு. எப்பயுமே இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு டெஃபினெட்லி அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இஸ் கம்மிங். பட் திவாட்டியாவும் இருக்கிறாரு. ஸோ மேபி நீங்க சொல்ற மாதிரி கிளென் பிலிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணா திவாட்டியா மேல அனுப்பலாம். பட் நீங்க சொல்றது 100%. நான் ஏன் இந்த ஒரு பாயிண்ட் when 220 டார்கெட் இருக்கும் போது அப்ஃப்ரண்ட் ஒரு சாய் சுதர்ஷன் அண்ட் ப்ராப்ளி பட்லர் வரலாம் அப்படின்ட்டு ஏன் இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணனா, இந்த மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் ஃபினிஷர்ஸ் ஸ்டில் நாட் கம் டு த பார்ட்டி. தேர் நாட் பீன் டெஸ்டட். ஷாருக் கான் போன மேட்ச் ஒரு 9 அடிச்சாரு, அதுல ஒரு 6 அடிச்சாரு. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் 18 out of 11. திவாட்டியா 0 ரன் அவுட் ஆயிட்டாரு. என்ன சொல்றது, நாட் கமிங் டு த பார்ட்டி வந்து டெஃபினெட்லி எவிடென்ட்டா தெரியுது. பட் we'll have to wait and see. ஜிடிக்கு இன்னொரு விஷயம் வந்து ப்ராபப்ளி ஒரு கன்சர்ன் நான் பாக்குறேன்னா அவங்களோட டெத் போலிங். எஸ், போன மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நல்லா போட்டாங்க. சிராஜ் நல்லா போட்டாரு, ரபாடா சூப்பரா போட்டாரு, பிரசித் கிருஷ்ணா வேற லெவல்ல போட்டாரு. அவர் தான் வந்து கேம் சேஞ்சர். பட் இந்த 3 பேரும் தேர் நாட் சினானமஸ் வித் டெத் போலிங்.
அண்ட் ஆர்சிபியோட லாங் பேட்டிங் லைனப் அண்ட் பவர்ஃபுல் லைனப் பார்க்கும்போது அது ஒரு கன்சர்னா எனக்கு தெரியுது. நானி ஆர்சிபிக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க போடுற ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல். ஏன்னா நீங்க ஆர்சிபில இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே பேஸ் ஆன் பால் அவங்க லைக் பண்ணுவாங்க. அண்ட் சின்னசுவாமி சின்ன கிரவுண்டு, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரபாடா எல்லாருமே வந்து ரபாடா ஓகே, பட் இவங்க பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் ஜென்ரலி தே கோ ஃபார் ரன்ஸ். விக்கெட் எடுத்தால் கூட எக்கச்சக்கமா ரன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினெட்லி தே வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு போல் அட் சின்னசுவாமி. அதான் நான் சொல்றேன், டேவிட் நம்பர் 8 வராரு, நடுவில் லிவிங்ஸ்டன் இருக்காரு, செம ஒரு பேட்டிங் லைன். அப்ப குருணால் பாண்டியா அவரே வந்து ஒரு பேட்ஸ்மேனா ஆடலாம். அவருடைய பேட்டிங் இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த டீம்லயும் யூஸ் பண்றது இல்லை. அவர் மெயினா ஒரு போலர் அண்ட் ஃபீல்டர் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு லாங் பேட்டிங் லைன். இப்போ ரஜத் பட்டிதார் இவர் வேற பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. யார் படிக்கல் போன மேட்ச் சடனா டமால் டிமில் அவர் வந்து 6 எல்லாம் அடிக்கிறாரு. அதாவது இப்ப அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சடன்லி பாத்தீங்கன்னா ஆர்சிபி அந்த அதாவது 1 or 2 பிளேயர்ஸ் இந்த டீம் ஹவு த டீம் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து கிளியரா ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஹேசல்வுட் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருப்பாரா, அவர் இன்ஜுரில இருந்து வராரு அப்படின்னு நினைக்கும் போது புவனேஸ்வர் குமாரும் வயசாயிட்டு போறது அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் சடன்லி வந்து அந்த ஸ்டார்ட், அதாவது இப்ப பும்ரா வந்து திருப்பி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒன் போலர் கேன் கிரியேட் எ டிஃபரன்ஸ் இன் த ஹோல் அவுட்லுக் ஆஃப் த டீம். ஏன்னா துடும்னு பாத்தீங்கன்னா அங்க சால்ட் அவர் பேட்டிங்ல பொழக்கிறாரு. அவர் எடுத்த உடனே அதாவது என்ன இன்னொரு ஒரு விஷயம் என்ன ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஆர்சிபி அவங்க வந்து அப்ரோச்சை வந்து எப்படி பண்றாங்கன்னா ஆக்சுவலா சன்ரைசர்ஸ் உடைய அப்ரோச் தான் அவங்க பண்றாங்க. சன்ரைசர்ஸ் அஃப்கோர்ஸ் 2 மேட்ச் பண்ணல, கிளிக் ஆக மாட்டேங்குது. பட் ஆர்சிபி வந்து வர்றவங்க எல்லாருமே வந்து தே ஆர் கோயிங் ஃபார் த ஸ்ட்ரோக்ஸ் பிகாஸ் லாங் பேட்டிங் லைன் அப்ப இருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது ஆர்சிபி லுக்ஸ் த்ரெட்டனிங். பட் இன்னொரு ஒருத்தர் பத்தி பேசணும், யஷ் தயால். இன்ஃபேக்ட் போன வருஷம் ஃபுல்லா நியூ பால்ல தான் அவர் ஆப்ரேட் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் அவருக்கு புது ரோல் வித் புவி அண்ட் ஹேசல்வுட் டேக்கிங் த நியூ பால். அவர் ஒன் சேஞ்ச் வராரு, மிடில் ஓவர்ஸ்ல பெரும்பாலும் போறாரு அண்ட் இஸ் அடாப்டட் பியூட்டிஃபுல்லிங்க. சொல்லிதான் ஆகணும், தி வே ஹீஸ் கம் அப், எஸ்பெஷலி அந்த ரிங்கு சிங் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் சீசன் அவர் வந்த விதம் அண்ட் இந்த சீசன் இந்த வருஷம் அந்த ஒரு புது ரோல் அடாப்ட் பண்ணி குவிக்கா அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ற விதம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதான் ஹோல்சமா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை இல்லாத மாதிரி இருக்கு. அண்ட் அப்ஃப்ரண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யஷ் தயால் வந்து பேக்கப் பண்றாரு அண்ட் நல்ல டீசென்டான ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்கிறாரு. ஸோ அந்த விதத்துல நியூ பால் போலிங் ஆர் ராதர் ஃபாஸ்ட் போலிங் சீம்ஸ் டு பி வெரி வெரி டெட்லி. பேட்டிங் பத்தி பேசுறீங்க. இல்ல இன்னொரு விஷயம், நாட் ஓன்லி தி ஃபாஸ்ட் போலிங் யோமி, ஆக்சுவலா பார்த்தா சுயாஷ் சர்மா வந்து அன்னைக்கு வந்து கலக்கிட்டாரு. 2 லெஃப்ட் ஹேண்டர், அதிரடி லெஃப்ட் ஹேண்டர் 2 பேர் ரச்சின் அண்ட் தூபே ஆடும்போது வந்து 2 ஓவர் சும்மா தள்ளி சிறுக்குன்னு போட்டு போயிட்டாரு அவரு. லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பார்ட் டைமர்னு பேரு, பட் பயங்கர மூளை, அலட்சியமா போடுறாரு அவரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னர் 3 குவாலிட்டி ஃபாஸ்ட் போலர் மாதிரி ஆயிருக்கு. ஒரு 6 போலர் வந்து அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க டிஸ்போசல்ல இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்சிபி, அதனால தான் சொன்னேன் ஆக்சுவலா சடனா பார்த்தா அந்த டீம் ஃபார் ஆல் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க வந்து சரி இவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் போலிங் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பின் ட்ராக் போட முடியாது, இல்ல ஸ்பின் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் போட முடியாது, எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. கரெக்ட், 100%. ஐ திங்க் 2 பேரும் மேக்கிங் a டிஃபரன்ஸ்ங்க. ஒன்னு லியம் லிவிங்ஸ்டனோட ஃபிளெக்சிபிலிட்டி as a bowler. அவரோட பேட்டிங் எல்லாருக்குமே தெரியும், ஆப்வியஸ்லி அதிரடியா ஆடுவாரு. 160 170 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல கூட ஆடக்கூடிய ஒரு பேட்டர், பவர் ஹிட்டர். அவரோட டேனா கேமை முடிச்சு கொடுப்பாரு. பட் அவரு போலிங்ல சிப் இன் பண்ணும் போது இட் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இன் தேர் ஹோல் லைன் அப், போலிங் லைன் அப்ல. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா ரஜத் பட்டிதார் as a கேப்டனுங்க. நான் 2 மேட்ச் தான் ஆயிருக்கு ஒத்துக்கிறேன், பட் இட் ஜஸ்ட் தட் அவர் கம்பேக் பண்ண விதம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அந்த அளவுக்கு போகல, அவருக்கு நர்வ்ஸ் இருந்தது, அவரோட மூஞ்சில தெரிஞ்சது. போன மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே அவர் போலிங் ரொட்டேட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த டைம்ல ஸ்பின்னரை கொண்டு வரணும், நீங்க சொன்ன மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் சுயாஷ் சர்மாக்கு வந்து அந்த ஒரு ஓவர் கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிரேட் குட் சைன்ஸ். எஸ்பெஷலி ஒரு பர்ஃபார்மிங் கேப்டன், மோர் சோ அஸ் அ பேட்டர் வந்து அவரோட கேப்டன்சி அஃபெக்ட் ஆகல. எஸ் ஒரு 2 கேட்ச் விட்டாங்க, அதெல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் கேம். ஒரு நாள் கேட்ச் போடுவாங்க, ஒரு நாள் கேட்ச் பிடிப்பாங்க. பட் அவரு தாங்க எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஃபல்க்ரம் இந்த பேட்டிங் லைன் அப். ஏன்னா அவரால் 2 விதமாவும் பேட்டிங் ஆட முடியும். ஒன்னு
ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ கிரைண்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபாஸ்ட் bowlers ஆப்வியஸ்லி அவராலையும் வந்து ரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிக்ஸர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் எஸ்பெஷலி சின்னசுவாமியில அடிக்க முடியும். ஸோ ஐ ஃபீல் ஹீ இஸ் த எக்ஸ் ஃபேக்டர். அண்ட் அவரு பர்ஃபார்ம் பண்ணும்போது அண்ட் கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் கேப்டன்சில பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று வருது. நான் பார்த்தேன் சேப்பாக்ல பார்த்தேன் நானே, அந்த ஹோல் டீமே வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது they were very lively. விராட் கோலி லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸா இருக்கட்டும், யூனோ எவ்ரி ஒன் சிப்பிங் இன். எப்பெல்லாம் வந்தாங்களோ எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலா டிகே வந்து ஒரு செம்ம பார்ட் பிளே பண்ணிருக்காருங்க. ஏன்னா டிகே உடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து செம்மையா இருக்கு. ஏன்னா அந்த ஆர்சிபி போடுறாங்கல்ல அப்பப்போ இந்த ஒரு குட்டி குட்டி எக்ஸ் போடுவாங்க, அவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. த வே டிகே வந்து அது எப்படி, அதாவது அந்த கம்யூனிகேட் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அதுதான் நான் இன்னைக்கு சொன்னேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிகே உடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து ஆஸ் அ பினிஷர் தான் இருந்தார் ஆர்சிபிக்கு. ஆக்சுவலா இப்ப என்னன்னா மத்த டீம்ஸ் பினிஷ் பண்றதுக்கு ஆர்சிபிக்கு அந்த ரோல்ல போயிருக்காரு. இப்பயும் பினிஷர் தான் ஃபார் அதர் டீம்ஸ். இல்ல இன்னொரு விஷயம், I think his role, அவரோட ரோல் பாத்தீங்கன்னா you cannot fit him into a batting mentor or batting coach அப்படின்ட்டு நீங்க ஃபிட் பண்ண முடியாது. நான் அவரோட கேப்டன்சில ஆடி இருக்கேன். a lot of valuable inputs in terms of for a bowler கொடுப்பாரு. and obviously ஐபிஎல்ல 17 வருஷமா 17 வருஷமா ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிரவுண்ட்லயும் பின்னாடி நின்று இந்த விக்கெட்ல இந்த லென்த் ஒரு போலர்ஸ்க்கு கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு இன்புட், லேட்டா ஆடணுமா இல்லாட்டி இந்த போலருக்கு என்ன பெட்டர் ஆப்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன், இந்த மாதிரி சின்ன நுணுக்கங்கள் தாங்க இந்த மாதிரி பெரிய லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் இஸ் a great addition. அண்ட் அவரோட இன்வால்வ்மெண்ட் நான் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லயும் பார்த்தேன். குடுகுடுன்னு உள்ள ஓடி வராரு, ஒரு புக் வேற கையில வச்சிருக்காரு, டக்குன்னு போய் பேசுறாரு. திடீர்னு இந்த கோச்சஸ் எல்லாம் லைவ்லி ஆயிட்டாங்க. அவங்களே ஒரு பிளேயர் மாதிரி அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸ் கொண்டு வராங்க, which is a great thing. பட் யோமி ஆல்வேஸ் இன்னொரு ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். ஆல்வேஸ் வந்து இந்த வின் டீம் பண்ண ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஓட்டம் கிட்ட எல்லாமே அதுவும் இருக்கும். அதுவும் இன்னொரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா ரஜத் பட்டிதாருடைய கேப்டன்சி பத்தி நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இந்த ரஹானே இன்னொருத்தரும் இந்த டமால் அடிக்கிற அந்த ஃபேஸ்ல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒவ்வொருத்தருக்கையிலும் மாத்தி பால கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட கேகேஆர் வந்து சுத்திட்டு எல்லாரும் போல்ட் ஆயிட்டு போயிருந்தாங்க தெரியுமா, வெங்கடேஷ் ஐயர் எல்லாருமே. அந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா சடன்லி அவர் வந்து ஹி பிக்ட் அப் அஸ் தி ஒரு அந்த கேப்டன்சியை பிக் பண்ணார். ஏன்னா அது வரைக்கும் வந்து அவருக்கு என்னப்பா ஒண்ணுமே தெரியாம இப்படி பார்த்துருந்தாரு. அந்த மொமெண்ட், அதாவது சொல்றேன், எப்பவுமே சக்சஸ் மாதிரி வந்து ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது லைஃப்ல. நீங்க அந்த சக்சஸ் நீங்க ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வில் ஃபால் இன் டு பிளேஸ். அதுதான் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கேப்டன்சி டப்புன்னு ஒரு மேட்ச்ல இம்ப்ரூவ் ஆயிட்டாருன்னா, முன் மேட்ச்ல வந்து குருணால் பாண்டியா மேன் ஆஃப் த மேட்ச், அடுத்த மேட்ச்ல 20வது ஓவர் சும்மா கொடுத்தாரு போலிங். அதாவது அவர் யூஸே பண்ணல. அதாவது யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினவருக்கு அடுத்த ஒரு மேட்ச் நீங்க ஒரு ஓவராவது ட்ரை பண்ண மாட்டீங்களா? இனிஷியலா அவர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா தேவையில்லை, நான் ஹார்சஸ் ஃபார் தி கோர்சஸ், நான் இவங்களை வச்சே முடிச்சிடுறேன், சும்மா லாஸ்ட் ஓவர் போடு அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்தாரு, அவ்வளவுதான். Absolutely. அதனால தான் I feel is coming good on his own. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஒரு கேப்டன், புது கேப்டனுக்கு வந்து நம்ம கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறோமா. ஏன்னா அவங்களை சுத்தி எவ்வளவு லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள கரெக்டா நம்ம வந்து அவங்க அந்த இன்டிமிடேட்டிங் ஃபேக்டரும் இருக்கும். அந்த விதத்துல he is coming good. லாஸ்ட் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் நானி நீங்க சொன்ன அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹேசல்வுட் vs சாய் சுதர்ஷன் தான் வந்து நானும் வச்சிருக்கேன். I think it is going to be a top tier match up. நானே யார் பக்கம் சாயறீங்க? தமிழகம் சேர்ந்த சாய் சுதர்ஷனா இல்லாட்டி ஹேசல்வுட்டா? ஏங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாய் சுதர்ஷனை. அவர் வந்து சக்சஸ் ஆகணும் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் ஹேசல்வுட் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல அவர் போடுற ஸ்பெல்ல பார்க்கும்போது ஐ திங்க் ஹேசல்வுட் ஹஸ் காட் தி எட்ஜ். சாய் சுதர்ஷன் எட்ஜ் பண்ணாம இருக்கணும். இல்ல கண்டிப்பா எட்ஜ் பண்ணாம இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் நான் சொல்றேன்னா, அவர் இந்த அப்பர் கட் சூப்பரா ஆடுறாருங்க. நான் பாத்துட்டேன், இந்த அப்பர் கட் ஷாட் சூப்பரா ஆடுறாரு. ஹேசல்வுட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், he might just use that to his advantage ன்னு எனக்கு தோணுது. ஒரே நிமிஷம், அந்த எதிர் டீம்ல யார் உட்காந்துருக்கிறது? தினேஷ் கார்த்திக் சாய் சுதர்ஷனை நிறைய பார்த்திருப்பாரு. நீங்க சொல்ற இதே அப்பர் கட்டுக்கு அந்த இடத்துல ஒரு ஆளை வச்சிருவாரு அவரு. பாருங்க நீ வேணா டக்குன்னு என்ன சொல்லுவாருன்னா, ஏன்னா தினேஷ் கார்த்திக் புக்கோட சுத்தின்னு இருக்காரு, என்ன சொல்லுவாருன்னா
கரெக்டா இந்த ஷாட் ஆடும், அந்த இடத்துல ஒரு ஆள் அடிக்க வைன்னுவாரு. பாருங்க வச்சாங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக் தான் அது காரணம். நானி இது உங்களோட ப்ரெடிக்ஷனு. இது கரெக்டா வந்ததுன்னா வேற மாதிரியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப் சாய் கிஷோர் வர்சஸ் the duo Liam Livingstone and Tim David. I think this is a very good battle. சாய் கிஷோர் வந்து once again ரெண்டு மேட்ச் சூப்பரா போட்டு வந்தாரு. போன மேட்ச்லாம் போய் அப்படியே ஹர்திக் பாண்டியா அப்படியே முறைச்சாரு. ஆமா, கரெக்டாதானே கேட்டேன், எடுத்துக்கோ அப்படின்ட்டு கமலஹாசன் முறைக்கிற மாதிரி போய் முறைச்சாரு ஹர்திக் பாண்டியாவை. பட் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட் இந்த கிரவுண்ட்ல இட் இஸ் கோயிங் டு பி a challenge. நானே யார் பக்கம் இது? அகைன் நான் பாருங்க இன்னொரு சாய்க்கு எதிரா போயிட்டு இருக்கேன். லிவிங்ஸ்டன் அண்ட் டேவிடுக்கு போறேன் நான் இந்த மேட்ச்ல. என்ன இல்ல சிம்பிள் விஷயங்க இது வந்து ஒன்னும் நோ பிரெய்னர் இது. அதாவது இவர் வந்து ஃபிளைட்லயும் பீட் பண்ணுவாரு, ஆம் பால்லயும் பீட் பண்ணுவாரு, எல்லாருமே பண்ணுவாரு. பட் என்னன்னா அந்த கிரவுண்ட்ல மிஸ் டைமே 6 போயிடும். அதுதான் வந்து இவங்க ரெண்டு பேரும், அதுவும் இவங்க ரெண்டு பேரும் லிவிங்ஸ்டனும் டேவிடும் இருக்கிற அவங்க காலை தூக்கி முன்னாடி வச்சாலே பாதி பிச்சுக்கு வந்துருது காலு டேவிடுக்கு. சோ இப்ப அங்கேருந்து நீங்க வந்து எப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திஸ் ஆல்சோ ஐ வில் கோ வித் லிவிங்ஸ்டன் அண்ட் டேவிட் தான். சரி, ஓகே. நான் வந்து சாய் கிஷோர் பார்க்க போறேன். ஐ எம் கோயிங் வித் சாய் கிஷோர். ஐ ஃபீல் அவர் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு போலர். டெஃபினெட்லி 2 பால் தூக்கி போட்டு ஒரு பால் நறுக்குன்னு போடுவாரு. அங்க வந்து கட்டாட போய் இதர் போல்ட் ஆர் ஹாட் பிஹைண்ட் நடக்க போகுது. இதுதான், இது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. ஓகே ஃபைன், ஃபைனல் பிரெடிக்ஷன்ஸ். நானி யார் பக்கம் போறீங்க, யார் பக்கம் சாயறீங்க? ஆர்சிபி தான் நினைக்கிறேன். நான் வந்து ஐ வில் கோ வித் ஆர்சிபிங்க. இது ஏன்னா இப்ப ஆர்சிபி வந்து ஆல் பாக்ஸஸ் டிக்ட், பிளேயிங் அட் ஹோம், கான்ஃபிடன்ஸ் ஹை அண்ட் குவாலிட்டி போலர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க பேட்டிங்க்கு ஏத்த கிரவுண்டுங்க இது. வெறும் 6 ஹிட்டர்ஸ். அங்க நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலியும் நிறைய 6 அடிப்பாரு, சால்ட் 6 அடிப்பாரு, அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார், படிக்கலும் 6, எக்கச்சக்க 6 ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் குவாலிட்டியும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு அண்ட் குட் போலிங்கும் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்கணும், ரன் கொடுக்காத ஃபாஸ்ட் போலர்ஸ் அதுவும் வச்சிருக்காங்க. யாஷ் தயால் அதே கிரவுண்ட்ல நல்லா போட்டு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் புவனேஸ்வர் குமார் சாம்பியன் போலர். எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி தாங்க. எனக்கு ஐ எம் கோ வித் ஆர்சிபி as favorites. இட்ஸ் சோ டஃப் நானி டு சூஸ் நாட் சூஸ் ஆர்சிபி. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல, இந்த மாதிரி ஒரு நீங்க சொன்ன கரெக்டான விஷயங்கள் பார்க்கும்போது, பட் I am going for GT. I'm going for GT. I just get the I'm getting some sort of feeling எனக்கு கிடைக்குது. சோ அந்த விதத்துல நான் வந்து GT பக்கம், நானி வந்து RCB பக்கம். மக்களே நீங்க யார் பக்கம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் a blockbuster ஆன ஒரு கேம். சோ அந்த விதத்தை thank you நானி, thanks a lot for coming on to the video. I'll see you guys on to the next one. Until then, this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye-bye.